ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டோட கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு சார் சும்மா நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, இதனால் என்ன பிரயோஜனம் எங்களுக்கு அப்படின்னு நினச்சிருக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ அமையும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதணும், அதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, நீங்கள் கேவலமாக எழுதுனா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க பேராகிராஃப்க்கு, அதே மாதிரி ஒரு டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ மார்க், எப்படி மார்க்கில் அலர்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி அலர்ட் பண்ணுறாங்க அப்ரிசியேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நாளைக்கு போய் எழுத முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பேராகிராஃபில் வந்து 15 மார்க் வருது. அண்ட் சம்மரி ரைட்டிங் மாதிரிக்கு வந்து 4 மார்க் தான் போடுறாங்க. அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, சில விஷயங்கள், சில ஸ்டேட்மெண்ட், சில லைன்ஸ் வந்து தப்பாக எழுதுறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அலர்ட் பண்ணுறாங்க மார்க்கு, என்ன வேணால் எழுதினாலும் மார்க் கொடுத்துட்றாங்களா, ரிலவெண்ட்டாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்கா, இப்போ எல்லாமே பார்த்துடலாம். ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஆன்சர் கீ உங்களுக்கு சாதகமாக தான் அமைப்பாங்க. அதாவது சும்மாவே ஒருத்தன் போய் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலும் படிக்காமல் 35-40 மார்க் கன்ஃபார்ம் பாஸுங்கிறேன். அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் கீ அமையும். அதனால் ஒழுக்கமாக ஓரளவுக்காவது படிச்சுட்டு போங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து வழக்கமாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் லாஸ்ட் லைன் மட்டும் படித்து காட்டுறேன். ஆன்சர் வித்தவுட் கொஸ்டின் நம்பர் ஷுட் நாட் பி எவால்யூட்டட். நான் இது வந்து சொல்லிட்டேன், கொஸ்டின் நம்பர் நீங்கள் போட்டு தான் ஆகணும். 45A 45B 5 மார்க்கில் ஏபின்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. நான் ஏ போட்டுட்டேன், பி போடலை. இப்போ நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, ஏபி நான் போடலை, வெறும் 45 தான் நான் போட்டேன், நான் கொஸ்டின் நம்பர் மட்டும்தான் போட்டேன், நான் வந்து அந்த ஏபிங்கிறது போடலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடலைன்னா மார்க் தரமாட்டாங்கப்பா. கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எத்தனை தடவை தான் அவங்களும் வந்து பொறுமையாக திருத்துவாங்க. ஸோ அதனால் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 1 to 20 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனோடு சேர்ந்து அந்த கரஸ்பாண்டிங் ஆன்சர் இருக்கணும். நான் அதுதான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைனா மார்க் கிடையாது, ஓகேவா? மேட்ச் ஆகலாம் மார்க் கிடையாது. இந்த ஆப்ஷனும் இந்த ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கணும். ஆப்ஷன் கரெக்டாக இருந்து வேறு ஆன்சராக இருந்தால் அது தப்பு தான். ஸோ அதனால் ஆப்ஷனும் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ 1 2 3 4 இங்கே எழுதிடுவேன், ஏபிசிடி இங்கே ஆப்ஷன் எழுதிட்டு இங்கே ஒரு கோடு, இங்கே அதோட ஆன்சரு எழுதிக்க, அவ்வளோதான். ஆண்ட்ரனிம்ஸ் சினோனிம்ஸ் எல்லாமே எழுதியிருக்கேன், 20 மார்க்கு. அடுத்த 2 மார்க் கொஷின்ஸு இங்கே பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் அப்ரிஷியேஷன் ஒரு டைம் ஒரு வேளை மறந்துருச்சுன்னா அந்த போயம் லைன் கொடுத்துருப்பாங்களே, அந்த போயம் லைன்லேருந்தே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சிலதுக்கு கிளிக் ஆகும், சிலதுக்கு கிளிக் ஆகாது. ஒருவேளை தெரிலனா கூட அதுக்கு ரிலேட்டடாக அந்த போயம் லைன் வச்சு எழுதி விட்டுரு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், தி சிம்பிள் ஆஃப் பவர், sovereignty, kind rod to exercise authority, sovereignness, temporal power, a decorated rod carried by a king. எவ்வளோ ஆன்சர் பாருங்கள். எந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்டுங்கிறான். ஸ்லாஷ் போட்டுருக்கான என்ன அர்த்தம்? எந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்டாக, நீ அந்த லைனில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து எழுதி விட்டுரு, அவ்வளோதான். ஒருவேளை தெரிலனா, ஓகேவா? ஹிஸ் சன், அதாவது த ஹூ ரெஃபர் டு திஸ் அப்படிலாம் கேட்டால் அந்த போயட்டுன்னு எழுதி வச்சிரு. உனக்கு ஒரு வேளை தெரிலனா அந்த போயட்டுன்னு எழுதி, இதெல்லாம் ஒரு இன்ட்டு, அவ்வளோதான். ஹிஸ் சன் டெலிகாம்ஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. மெட்டஃபர் எல்லாம் ஒரு லைன் தான். அந்த ஒரு லைன் எழுதுனா 1 மார்க், ஒரு வேர்டு எழுதுனா 1 மார்க், அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள் 3 ஆன்சர் இருக்குது இதுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி பாருங்கள். அப்ரிஷியேஷன் மட்டும் பல ஆன்சர்கள் இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து எந்த மெட்டீரியல் வேணாலும் படிச்சுக்கலாம், ஈஸியாக படிங்க. அதுக்கு தான் நான் மெயின் மெட்டீரியல் கொடுத்தேன், படிங்கடான்னு. நீங்கள் உட்காந்து முக்கிய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 1 வேர்டு ஆன்சர் மாதிரி படித்தாலும் மார்க் கொடுக்குறாங்க, ஓகே. அடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க. இப்போது கிராமர் 2 மார்க் தான். அதுக்கு பிரிச்சுலாம் மார்க் கிடையாது. 2 மார்க்னா 2 மார்க். சில கிராமருக்கு மட்டும் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க பாரு. டெல் மீ த டைம், ப்ளீஸ் டெல் மீ த டைம், அந்த மாதிரி எழுதலாம். இஃப் யூஸ் பண்ணுற எழுதுறது இங்கே ஸ்லாஷ் போட்டிருக்காங்க, இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம். த மேனேஜர் செட் தட் ஹீ ஆர் ஷீ வுட் ஸ்பீக், இப்படி இந்த மாதிரிலாம் எழுதலாம். ஹிம் ஆர் ஹர், ஏன்னா அது கேர்ளாக பாயை நாங்கள் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம இப்படி எழுதலாம், ஓகேவா? அதெல்லாம் இருக்கிறது தான் கிராமரில். ஸோ ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், நேம் ஆஃப் போயம் அண்ட் போயட்டோட நேமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். எனி ரிலவெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினாலும் உனக்கு மார்க் இருக்குது, நீ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் இருக்குது, புரிஞ்சு எழுதினாலும் மார்க் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் நீ படிச்சுட்டு போகலாம்ல, அதை நான் கொடுத்துருக்கல. போயம் வந்து எ ஃபாதர் டு இஸ் சன்னு, போயட் நேம் வந்து இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா? 2 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனா 3 மார்க், ஓகே. அடுத்தது இங்கே மோர் தென் 30 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிக்கோலா அண்ட் ஜெகோப்போ அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு 3 பாயிண்ட் எழுதினா போதும், சரிங்களா? ஏதோ ஒரு 3 பாயிண்ட் எழுதினா போதும், ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்குலாம் அவ்வளோ போதும். அடுத்து பாருங்களேன், 35வது கேள்விக்கு பாருங்கள். இதுக்கு இவ்வளோ தான்,
இதுக்கு 3 மார்க் கொடுத்துட்றாங்க. 36வது கேள்வி பாருங்கள், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்குது, ஸ்லாஷ் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஆன்சர் எழுதிக்கலாம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதுக்கு 3 மார்க் கொடுத்துட்றாங்க. இந்த கீவேர்டு இருந்தால் 3 மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் படித்ததை வச்சு எலாபரேட்டாக எழுதுங்க. அந்த கீவேர்டு இருந்தால் மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் தாராளமாக 3 மார்க் ஓனாக எழுதலாம், பட் ரிலேட்டடாக எழுதுங்க. அடுத்து ஸ்லோகன் ரைட்டிங். ஸ்லோகன் ரைட்டிங் இந்த வருஷம் கேட்டால் ரிலவெண்ட்டான ஸ்லோகன் ரைட்டிங் எழுதுனா 3க்கு 3 மார்க்கு. ஓகேவா? ஸ்லோகன் ரைட்டிங் அப்படிங்கிறது சேவ் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சேவ் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது நான் வந்து சொல்லித்தரலாம்னு நினச்சேன், பட் அதுக்கு ஒரு வீடியோ வேணுமான்னு நினச்சேன். பேஜ் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவில். அந்த பேஜில் போய் பார்த்தா சிங்கிள் சென்டென்ஸில் இருக்கும், அதை நீ படிச்சினாலே போதும். ஸோ அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்டெண்ட் தி கன்வர்சேஷன் வித் 3 மோர் ரிலவெண்ட் எக்ஸ்சேஞ்ச். டயலாக் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்சேஞ்ச் டயலாக் ரைட்டிங் இருந்ததுன்னா, வித்தவுட் மிஸ்டேக் இருந்ததுன்னா 3 மார்க்கு, மீனிங்ஃபுல்லாக இருந்து மிஸ்டேக் இருந்தால் 2 மார்க்கு, நீ அட்டன் பண்ணாலே 1 மார்க்கு, ரிலவெண்ட் அட்டன். இப்போ நீ சும்மா அட்டன் பண்ணுறேன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. ஓகே, அடுத்த 3 ஆன்சருக்கு 3 மார்க். அந்த இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், அந்த இது பை சார்ட் பார் சார்ட், அது ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு பாரு, கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் மிஸ்டேக் 3 மார்க்கு. அவன் என்ன சொல்லிட்டான்னா கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லியிருக்கான், இவ்வளோ பாயிண்ட் எழுதணும்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் 6 பாயிண்ட் எழுதிருங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் வித் ஃபியூ மிஸ்டேக்கு 2 பாயிண்ட், டிஸ்கிரிப்ஷன் வித் மெனி மிஸ்டேக் வந்து 1 பாயிண்ட். அப்போ இந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணாலே 1 மார்க்கு, பட் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தால் 2 மார்க்கு, சூப்பராக இருந்தால் 3 மார்க். இதுதான் அர்த்தம் அதுக்கு. அடுத்தது பேராகிராஃப் எப்படி மார்க் கொடுக்குறான் பாருங்களேன். கண்டென்ட்டுக்கு 60 மார்க்கு, லாங்குவேஜுக்கு 60 மார்க்குங்கிற 60%, லாங்குவேஜ் ஸ்டைலு ஆர்கனைசேஷனுக்கு 40%. கண்டென்ட்னா என்னென்னா நீ படித்த கண்டென்ட்டை கரெக்டாக எழுதுறது, அந்த மேட்டர் இருக்கிறது. அடுத்த லாங்குவேஜ்னால் அந்த அந்த இங்கிலீஷாக இருக்கணும். நீ வந்து ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக எழுதக்கூடாது. ஸ்டைலு ரைட்டிங் வேணும்னு ஒன்று இருக்குல்ல. அடுத்த ஆர்கனைசேஷன் எப்படி நீ வந்து கொண்டு போகிற, இதெல்லாம் சேர்த்து வந்து 40%. இப்படி தான் அவங்க மார்க் கொடுக்குறாங்க. உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனால், எக்ஸ்பெஷலி குட் கண்டென்ட் இன் ஏ சிங்கிள், நல்ல கண்டென்ட் இருக்கிற ஒரு சிங்கிள் பேராகிராஃப். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சினாபிசிஸ் போட்டு எழுதாதீங்கடா, பேராகிராஃபாக எழுதுங்கடான்னு சொன்னேன். பேராகிராஃபாக எழுதுனா தான் உங்களுக்கு வந்து 5 மார்க் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பேராகிராஃபே எழுதுங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வித் ஆல் பாயிண்ட் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்தால் 4 மார்க். கரெக்ட் ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் 2 மார்க். நீ அட்டன் பண்ணாலே 1 மார்க். அதான் சொல்கிறேன், இங்கிலீஷில் ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை, அட்டன் பண்ணாலே 1 மார்க். ஸோ இதுதான் இப்படி தான் மார்க் கொடுக்குறேன். எஸ்ஏ ஃபார்மேட்லையும் எழுதலாங்கிறாங்க, அந்த சினாபிசிஸ் போட்டு தான் எஸ்ஏ ஃபார்மேட்லையும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது 3க்குமே அதே மாதிரி தான், சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸு, போயம்க்கு 3க்குமே அதே மாதிரி தான் மார்க் தராங்க. எல்லாமே நீங்கள் பேராகிராஃபாகவே எழுதலாம். சரியா? டைட்டிலு, தீமு, ஆத்தரை போட்டு பேராகிராஃபாக எழுதலாம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுங்க 3 லைன். ஆனால் இன்ட்ரொடக்ஷன் பேர் கொடுக்காது, இன்ட்ரொடக்ஷன் மாதிரி 3 லைன் கொடுத்து 4வது எழுத ஆரம்பிங்க, 20 லைன் எழுதுங்க. சம்மரி, ரஃப் காப்பி 1 மார்க்கு, சப்டைட்டில் 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க். அவ்வளோதான், முடிஞ்சு 5 மார்க். அப்போ குட் சம்மரி கேன் பி அவார்டட் மேக்ஸிமம் மார்க், த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி பேராகிராஃப் நீட் நாட் பி டேக்கன் இன் தி அக்கௌண்ட். நீங்கள் சம்மரி எழுதினாலே 5 மார்க் கொடுத்துட்றாங்க. நீங்கள் நம்பரில் எழுத வேண்டாம், நம்பர் எழுத முடிஞ்சால் எழுதினா போதும். ஒரிஜினல் பேசேஜில் எவ்வளோ, ஃபேர் காப்பியில் எவ்வளோ அப்படிங்கிறது எழுத தேவையில்லை, அது எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ எழுதினாலும் ஓகே தான், அதுக்கு மார்க் கிடையாது. ஸோ அடுத்தது இது வந்து ஜென்ரல் பேராகிராஃப், அதுவும் அதே தான் நம்ம பேராகிராஃபை சொன்ன மாதிரி. அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங் பாருங்களேன், அஃபிஷியல், பர்சனல். ஸோ புரியுதா? இன்ஃபார்மல், ஃபார்மல், அதுதான் அஃபிஷியல், பர்சனலுங்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் லெட்டர் பாருங்கள், ஃப்ரம் டு இருந்தால் 1 மார்க்கு, சல்யூஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அந்த டேட்டு, அந்த தேங்கிங் யூ, யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஆர் லவ்விங்லி ஆர் எனிதிங் லைக், அது அட்ரஸ் ஆன் தி என்வலப், இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு 1 மார்க். அட்ரஸ் ஆன் தி என்வலப்புக்கு, பிளேஸ் அண்ட் டேட்டுக்கு 1 மார்க்கு, சல்யூஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணாலே 3 மார்க்கு, ஃபார்மேட் கரெக்டாக இருந்தால் 3 மார்க்கு. அதான் சொல்கிறேன். அடுத்தது பர்சனல் லெட்டர், சென்டர் அட்ரஸ், டேட்டு, பிளேஸு, சல்யூஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், பாடி ஆஃப் லெட்டர், அட்ரஸ் ஆன் தி என்வலப். ஃபார்மேட் இருந்தாலே உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும், 3 மார்க் கிடச்சிரும். நல்லா எழுதிங்கன்னா 5 மார்க் கிடச்சிரும். ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதுவும் ஓகே. எரர் ஸ்பாட்டிங், கரெக்டான எரர் நீங்கள் காட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 மார்க் கிடச்சிரும். அடுத்த டயலாக் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச், 5 கான்வர்சேஷன் இருக்கணும். இல்லை அதே மாதிரி தான் டயலாக் அட்டம் பண்ணாலே இந்த கொஸ்டின் 2 மார்க் தராங்கிறாங்க. பட் இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க், காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணிட்டு போங்க. காம்ப்ரிஹென்ஷன் 1 லைனில் தான் எழுதியிருக்காங்க, இந்த 1 லைனில் எழுதினா போதும். 1 லைனில் எழுதி இப்போ அதோட கொஸ்டின் கேட்டிருப்பான், இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு ஒன்றரை சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் வர மாதிரி எழுதுங்க. சும்மா அந்த பேராகிராஃபே உட்காந்து எழுதிட்டு இருக்காது 1 மார்க்குக்கு. ஸோ ஆன்சர் கீ பார்த்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இப்போ நடந்துச்சு அப்படின்னா, பேராகிராஃப் தான் எழுதணும். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் எழுதுனாலும் சும்மா மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஆன்சர் கீ அமைப்பாங்க. இதுதான் வந்து அட்வான்டேஜ். ஓகேவா?
ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோக்களாக போட்டுட்ருக்கேன், படிக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் சரி இது தேவைப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு கொடுத்தேன். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், போடுறேன். அண்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் நான் கீழே தரேன். நீங்களுமே உட்காந்து பாருங்கள், இப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம், எப்படியெல்லாம் மார்க் போடுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.